ஜானகி, ஜானகி. ஓ வாங்க மேடம், வாங்க. உங்களுக்காக தான் மார்னிங்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு என்னோட பர்த்டே. அவர் கூட டெலிகிராம் கொடுத்துட்டேன். பர்த்டேவை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணோம். வாங்க ஷாப்பிங் போலாம். சாரி ஜானகி, என்னால வர முடியாது. வாட் மேடம்? எங்க வீட்டுக்கார் வந்திருக்காரு. அவரோட சேர்ந்து நாளைக்கே டேரடன் போறேன். நீங்க ரொம்ப ஃபார்வர்டா இருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்களும் சராசரி பொம்பளை. அவரா வந்து பிரியத்தோட கூப்பிடும் போது என்னோட வீணான வீராப்பெல்லாம் போயிடுச்சு. அந்த அன்புல உருகி போயிட்டேன். எல்லா கலைகளையும் விட கணவனோட குடும்பம் நடத்துறதுதான் பெரிய கலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதனால மனச மாத்திக்கிட்டு அன்பு கடுமை ஆயிட்டேன். மேடம், அவர் ஊருக்கு போறதுக்கு முன்னால ஷாப்பிங் போனாரு. அவரோட போயிட்டு சாயங்காலம் முடிஞ்சா திரும்ப வந்து உன்னை பாக்குறேன். பாய். அம்மா, டெலிகிராம். அண்ணே, அண்ணே. என்னம்மா ஜானகி, திடீர்னு வழி தவிர எங்க வீட்டுக்கு வந்துட்ட? என்ன விஷயம்? நீங்களே பாருங்க. நாளைக்கு என்னோட பர்த்டே உங்களுக்கே தெரியும். பெரிய பெரிய கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சு அவருக்கு டெலிகிராம் கொடுத்தா அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? நாளைக்கு இதே டைம்ல வாணிக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணி என்ன அங்க வர சொல்லி பதில் டெலிகிராம் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் நல்லா இருக்கா? இந்த வீட்டுல என்ன என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ஆத்திரப்படாத ஜானகி. ஆத்திரம் இல்ல, இது அவமானம். இத்தனை நாள் என்ன நினைச்சு கூட பார்க்காம அங்கேயே இருந்துட்டு நாளைக்கு என்னோட பர்த்டேன்னு தெரிஞ்சோம் திரும்பி கூட பார்க்காம இருக்கிறதுக்கு பேர் என்ன? ஜானகி, நீங்க ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு அவனையும் உன்னோட சேர்த்து வேதனைப்படுத்துறாமா? கணவனோட மனசை புரிஞ்சுக்கிட்டு வாழ்றதுதான் வாழ்க்கைன்னு உனக்கு புரியலையாமா? எனக்கு தேவை அறிவுரை இல்ல, வாழ்க்கை. வாழ்க்கையா? அத ஒருத்தர் கேட்டோ இன்னொருத்தர் கொடுத்தோ வாங்குறது இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றதுதான் வாழ்க்கை. அப்படின்னா உங்க தம்பியோட நான் ஒத்து போகலன்னு சொல்றீங்க? உனக்கே தெரியாது. எதையும் எதிர்பார்க்காத அன்பு மனச ஆடம்பரத்தால பறிகொடுத்ததை நினைச்சு வருத்தப்படுப்பா. அண்ணி, ஜானகி, நீ என்னைக்கும் மனவீசுற நித்திய கல்யாணம் நினைச்சுதா என் தம்பி உன்னை சுத்தி சுத்தி வந்தா. ஆனா நீ மனவீசுற பூ இல்ல, காகித பூ. அதான் உன்னை விட்டு போயிட்டான். விலகி போனது நான் இல்ல. ஆமா, விலகி போச்ச நீதான். உன்னால விலகி போனது உன் கணவன் மட்டும் இல்ல, உன் ஊரை, உறவுகளை, சம்பிரதாயங்களை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அவன் உன்கிட்ட என்ன எதிர்பார்த்தா? ஆத்தியை கேட்டானா? அடிமையாக சொன்னானா? நீ வாக்கு கொடுத்தியே உன் பாலிய செய்தி கல்யாணத்துக்கு வந்து முகத்தை காட்டிட்டு போனா அது தப்பா? அப்படின்னா நான் இங்க அரேஞ்ச் பண்ண பார்ட்டியை கேன்சல் பண்ண சொல்றீங்க? இத பாருமா, பிறந்த நாளுங்கிறது ஒவ்வொரு வருஷமும் வரும். ஆனா கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு முறை தான் வரும். அது பெரும் பாக்கியம். அதுக்கு நீ போனாலும் போகாட்டினாலும் நிக்க போறதில்ல. இதை நீ முதல்ல புரிஞ்சுக்க. ராமாயணத்துல ராமனை பின்தொடர்ந்த ஜானகி இலங்கையில சிறையில இருக்கும் போது கூட தன் கணவனை மனசுக்குள்ள வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தா. ஆனா நீ கைக்குள்ள வச்சு அடக்க பாக்குற. அதான் நீ செஞ்ச முதல் தப்பு. இத முதல்ல உணர்ந்துக்க. ராமாயணத்துல வந்த ஜானகி உயர்ந்தவ, நீ அந்த ஜானகி ஆக முடியாது. அண்ணி, கணவனுக்கு மதிப்பு கொடுக்காத பொண்ணுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல.